இது போலீஸ் ஸ்டேட்மெண்ட்டா இல்லை பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டா? யார் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தாங்க? இது போன்ற ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட்டை போலீஸ் தரப்பிலிருந்து வருமே என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் உங்கள் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பதற்கு தயாராக இருக்கும் என்பதை நான் காவல்துறைக்கு இதன் மூலமாக எச்சரித்துக் கொள்கிறோம். ஏன்னா நேற்றைக்கு நீங்கள் கைது பண்ணீங்க 3 பேரை. அந்த 3 பேர் கைது பண்ணனுடைய ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறீங்க? இட் இஸ் டிஸ்க்ளோஸ்ட் தட் அந்த 2 பேர் திருநாவுக்கரசும் அந்த மற்றொருவரும் திரு செந்தில் பாலாஜியினுடைய தம்பியையும் செந்தில் பாலாஜியும் சந்தித்து பேசியதாக நீங்கள் சொல்கிறீங்க. வேர் டிட் யூ கெட் திஸ் இன்ஃபர்மேஷன்? ஹூ டிட் யூ டிஸ்க்ளோஸ் வித் யூ? வேர் இஸ் த இன்ஃபர்மேஷன் ஃபார் தட்? வேர் இஸ் த எவிடன்ஸ் ஃபார் தட்? இதெல்லாம் இல்லாமல் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை போலீஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? வரம்பு மீறி போகக்கூடிய போலீஸுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். இன்னொரு விஷயம், எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஏற்கனவே கொடுக்கப்பட்ட புகார், ஒரு Z+ கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பாதுகாவல் கொடுக்கப்பட்டு வருகிறது. எப்படி? ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் சிங்கப்பெண் தொடக்க விழாவில் டிஜிபியை இடித்து தள்ளிட்டு போகிறார் திரு விஜய் அவருடைய பிரைவேட் செக்யூரிட்டி ஆஃபீஸர். Z+ கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு எப்படி பிரைவேட் செக்யூரிட்டி இந்த கவர்மெண்ட்டுடைய போலீஸ் சர்க்கிள்குள்ளே வர முடியும்? இந்த பாதுகாப்பு குளறுபடிகளை இந்த விஜய் அரசாங்கம் மீறுகிறது. யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தாங்க? அவருடைய பொலிட்டிக்கல் அட்வைசர்ஸ் கேபினட் மீட்டிங்கில் உட்கார வேண்டிய அவசியம் என்ன? கேபினட் மீட்டிங்கில் உட்காருவதற்கு அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஓத் ஆஃப் சீக்ரசி எடுத்துக்கொண்ட முதலமைச்சர் அவர்கள், ரகசிய காப்பு பிரமாணத்தை எடுத்துக்கொண்ட முதலமைச்சர் அவர்கள் துறைக்கு அரசுக்கு சம்பந்தமில்லாதவர்கள் எப்படி தம் பக்கத்தில் அனுமதிக்கலாம்? இதையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் கேட்டிருக்கிறது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் தாவேக அரசிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. அந்த பதில் சொல்லக்கூடிய தைரியமோ அதற்கான மெட்டீரியலோ அவருடைய இல்லை. எனவே தான் ஒவ்வொரு நாளும் ஒரு நரேட்டிவை செட் பண்ணி இதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மடை மாற்றுகிற அரசியல் செய்கிறார்கள். இவர்கள் டைவர்ஸ்டிக் பாலிடிக்ஸ் தான் செய்கிறார்களே தவிர நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல அரசியலை இவர்கள் முன்னெடுத்தவில்லை. எனவே இது விஜய் சர்க்கார் அல்ல, இது குதிரை பேர சர்க்கார் என்பதை தான் திராவிட முன்னேற்ற கழகம் குற்றம் சுமத்துகிறது.